வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இளநீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கோடைக்கால வெப்பத்தை நமக்கு தணிப்பதற்காக இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கோடையாக தான் இந்த இளநீர் இருக்குங்க. இளநீர் இயற்கையிலேயே ஒரு சிறந்த எலக்ட்ரோலைட் பானமாக இருக்குது. இயற்கையான நீரேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இளநீரில் பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்ற அத்தியாவசியமான தாதுக்கள் நிறைந்திருக்கு. கடும் வெயிலில் ஏற்படக்கூடிய நீர்ச்சத்து குறைபாட்டை நீக்கி உடலை உடனடியாக புத்துணர்ச்சியோடு வைக்கிறதுக்கு நம்மளுடைய வேலைகளை செஞ்சு முடிக்கிறது உதவிகரமாக இருக்கும். வயிற்றுப்போக்கு அல்லது வாந்தி ஏற்படக்கூடிய காலங்களில் உடல்ல குறையக்கூடிய தாதுக்களை ஈடுகட்டுறதுக்கு ஒரு சிறந்த பானமாக இந்த கோடை காலத்தில் இளநீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இளநீரில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்குமே இளநீர் உதவிகரமாக இருக்கிறதால இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இளநீரில் அதிகப்படியான பொட்டாசியம் இருக்கிறதால இது உடலில் இருக்கக்கூடிய சோடியத்தினுடைய அளவை சமன் செஞ்சு நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்படாமல் நரம்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சுது. அதனால பிபி ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆக இருக்கும். அதே போல நம்மளுடைய இதயத்துக்கு நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வேணும். ரத்த நாளங்களில் படுத்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் இதயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு, குறிப்பாக ரத்த நாளங்களில் படுத்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு பாய்ச்சி இதய துடிப்பை சீராக வைக்கிறதுக்கும், மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்குமே இளநீர் நமக்கு உதவிகரமாக இருக்கிறதால இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு வேண்டிய அந்த பிபி, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இளநீர் உதவி செய்யும். செரிமானம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் நம்ம விடுபடுவதற்கு, செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாமே இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இளநீர் ஒரு இயற்கை அமில எதிர்ப்பு காரணியாக, நேச்சுரல் ஆன்டி ஆசிட்டாக செயல்படுகிறது. ஸோ இது நெஞ்செரிச்சல், அசிடிட்டி அந்த மாதிரி பிரச்சனைகளை நமக்கு தணிச்சிரும். குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்துவதற்கும் இது நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சுருக்கமாக சொல்ல முடியும்னா, நம்ம இப்போ கடினமான உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இளநீரெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு மூலக்கூறுகள் எளிதில் உடைக்கப்பட்டு செரிமானம் எளிதில் நடைபெறும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகிடும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இந்த மாதிரி எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. நம்மளுடைய செரிமான மண்டலமே பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கழிவு நீக்க மண்டல வேலை சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லாமே நம்ம இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், இளநீர் அருந்துவது சிறுநீரகத்தில் ஸ்டோன்ஸ், அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குங்க இல்லையா, சிறுநீரக கற்கள் உருவாக தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. இது ஒரு சிறந்த சிறுநீர் கழிப்பியாக, டயூரிக்காக செயல்படுவதால் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த தொற்றுகளை குறைக்கிறதுக்கும் தொற்றுகள் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை கரைத்துக் கொள்வதற்கும், சிறுநீரக கற்கள் உருவாக முன்னாடி தடுக்கிறதுக்கும், தொற்றுகளை நீக்கிக் கொள்வதற்கும், தொற்றுகள் ஏற்படாத வண்ணம் பராமரிக்கிறதுக்கும் இளநீர் ஹெல்ப் பண்ணும். ஸோ இளநீர் நம்மளுடைய உடலினுடைய வெப்பத்தை சமநிலையாக மெயின்டைன் பண்ணும். இதனால அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சிறுநீரகம் வழியாகவே நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். நமக்கு நச்சு நீக்கம் செய்யறதுக்குமே சிறுநீரகத்தை, கழிவு நீக்க மண்டலத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்குமே இளநீர் உதவிகரமாக இருக்கும். சருமம் மற்றும் முடி பராமரிப்பு சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாமே நம்ம இளநீர் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ சருமத்தை பற்றி சொல்ல முடியும்னா, இளநீரை நீங்கள் முகத்தில் தடவுவது அல்லது இளநீரை நீங்கள் குடிக்கிறது எல்லாமே சருமத்தை ஈரப்பதத்தோட வைத்திருக்கும். அப்போ சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாம் அகற்றப்படும். வறண்ட சருமம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் இருக்கும். அந்த இறந்த செல்கள்லாம் உங்களுக்கு அகற்றப்படும் போது முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசும் மறுவடைந்த சருமம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் உங்களுக்கு இருக்கும். அதே போல முடியை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் இளநீர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இளநீரில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை வலுப்படுத்தி முடி உதவ தடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். போஷாக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து தலைமுடிக்கு கொடுக்கறதால மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான அந்த சருமத்தோடு சேர்த்து அடர்த்தியாக வளரக்கூடிய, கருகை என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்கள் இளநீர் எடுத்துக்கொள்ளும்போது கவனிக்கணும் அப்படின்னா, இளநீரை
இயற்கையான சர்க்கரை இருக்குது அப்படின்றதால அந்த நீரிழிவு நோயாளிகள் மட்டும் மருத்துவரினுடைய ஆலோசனையின்படி அளவாக வந்து நீரிழிவு நோய்கள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இளநீர் எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா அதில் வந்து அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவே கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவை அதிகப்படுத்தலாம். ஸோ கவனமாக இருக்கணும். இளநீரை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் அல்லது மதிய வேலைக்கு முன்பாக குடிக்கிறது முழு ஊட்டச்சத்துக்களையுமே பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இளநீரோட நீங்கள் வந்து மற்ற இயற்கை பானங்களாக பதநீர், நன்னாரி சர்பத்து இதோடையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து இளநீரை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.